அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வ நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7th லெசன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிநபர் சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் கொடையினாலதான், அதாவது 1940ல இந்த ஆகஸ்ட் கொடை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பிச்சை மாதிரி அவங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா டொமினியன் இல்ல. ஸோ அதெல்லாமே இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக வந்து நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க வந்து விடுதலை வழங்குறோம். ஆனா எது எப்போ எந்த இடத்துல எந்த டைம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிரச்சனை. இதனாலதான் நம்ம வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கறதே தொடங்கியிருப்போம். ஓகேங்களா? அப்ப தனிநபர் சத்தியாகிரகம் எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னா, அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவனுடைய ஆகஸ்ட் கொடை. ஸோ ஆகஸ்ட் கொடை எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1940 ஆகஸ்ட் 8. இது யாரு கொண்டு வந்திருப்பாங்க, ஆகஸ்ட் கொடை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லின்லித்கோ பிரபு. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து உங்களுக்காக சொல்லி நாங்க டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம். ஆனா அது எப்போ அப்படிங்கறத அவங்க சொல்லல. அதிகமான இந்தியர்களை கொண்டு அரச பிரதிநிதியினுடைய குழுவை விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி என்ன கிரிப்சோதுக்குள்ள என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இந்தியர்கள் கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதை அப்போஸ் பண்ணி தான் வந்து இதை சொல்றாங்க. ஆகஸ்ட் கொடை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அரச பிரதிநிதியுடைய குழுவை வந்து விரிவாக்கம் செய்யறோம், அதுல வந்து இந்தியர்களை வந்து அதிகமா நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எப்ப போர் நடந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நாங்க ஒண்ணு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. ஓகேங்களா? அப்ப போர் ஆலோசனை குழுவை உருவாக்குறதும் வந்து இந்தியர்கள் உறுப்பினர்களை கொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிறுபான்மையினுடைய உரிமைகளை அங்கீகரித்தல் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைகள் வருதோ அவங்களுடைய உரிமைகளை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசியல் சாசனத்தை இயற்ற அவங்களுக்கு உரிமையை கொடுக்கிறோம். இது எல்லாமே எப்போ அப்படின்னா, எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல். இது எல்லாமே அவங்களுடைய அரசியல் சாசனத்தை ஏற்று அவங்க வாய்ப்பளிக்கிறதுக்கு உறுதியளிக்கிறது எல்லாமே ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் மாசத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நன்கொடையா அவங்க தராங்க. அதுதான் வந்து ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல ஏதாவது நம்மளுக்கு பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பலனுமே கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் நாங்க உங்களுக்கு இதை செய்யறோம் அப்படிங்கக்கூடிய கிளியர் கட்டான விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்து முன் வைக்கல. இதனாலதான் கோவப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க வந்து எங்களுக்கு பிச்சை கொடுக்க போறது கிடையாது, உங்ககிட்ட வந்து நாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இது ஏன் நாடு, என் நாட்டுக்கான உரிமை எனக்கு தேவை. சோ எங்களுக்கு எப்படி டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படிங்கறத நாங்க எடுத்துக்குவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியோ உங்களோட நாட்டை காப்பாத்தியோ எங்களுடைய நாட்டை நாங்க காப்பாற்றக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம தனிநபர் சத்தியாகிரகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருப்போம். யாருடைய முயற்சியின் கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியர்களோட முயற்சியின் கீழே. இந்த மாதிரி இவங்க ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. அடுத்தது காங்கிரஸ்ல இருந்து போஸ் வந்து நீக்கப்படுதல். ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம். 1938ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1939ல இவங்க காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க எல்லாருமே. நான் வந்து அமைச்சரவையில இருக்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். ஏன்னா நீங்க செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் உடைய எந்த விதமான ஒரு கோரிக்கையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காம இந்தியர்கள் போர்ல இருக்கதா வந்து அறிவிச்சிருக்கீங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணிதான் வந்து 1939ல நம்ம அமைச்சரை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே 1939ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதே டைம்ல முதல்ல என்ன பார்த்திருக்கோம், காங்கிரஸ் வந்து இவங்க பதவி விலகினதுக்கு அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸோட ஹெட்டா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்திக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவரு தீவிர தேசியவாத இயக்கத்தை சார்ந்தவரா இருக்காரு. அவருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் அவங்களுக்கு வந்து அதிகமான நாட்டம் இருக்கு. இந்த காரணத்தினால அகெயின் இந்தியாவில நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய கொள்கைகள் வந்து சார்ட் அவுட் பண்ணப்படாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் பிரச்சனைகள் இனிமே வந்து வளரதா செய்யும் அப்படிங்கறத இவர் நம்புறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் மன வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அதனால போஸே வந்து வெளியேறாங்க. ஸோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இது வந்து முதல்ல ஒரு ரீசன். அது குறித்து பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு காங்கிரஸுக்கு டைம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான் காங்கிரசும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது. சோ ஆல்ரெடி அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கா, முஸ்லீம் லீக் காங்கிரஸ் சொல்லி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா. சோ அப்பவே அங்க காங்கிரஸ் என்ன போயிட்டு இருக்கு, 1940s அவங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் டைம்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். 1930 to 1940 காங்கிரஸ் ரொம்ப டஃப் டைம் அப்படிங்கறத பார்த்திருப்போம். எதனால அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் உடைய ஒரு ஆதரவை வந்து அவங்க இழந்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1938 to 39ல 4.5 மில்லியனா இருந்துச்சு. 1940 to 41ல 1.4 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, போஸ் வந்து விளக்கப்படுதல். அவ்வளவுதான் ரீசன். சோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வரைக்கும் காங்கிரஸ்ல அவர் ஒரு உறுப்பினராக இருந்தாரு. காங்கிரஸ்ல அவருடைய பங்குகளும் அவருடைய எண்ணங்களும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சரி, நம்ம எங்க ரிலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட தமிழ் புக் எடுத்துக்கலாம். தமிழ் புக்ல பசும்பொன் முத்துராமலிங்கர் அப்படிங்கிற அவருடைய ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல பார்த்தோம் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்கரும்
சுபாஷ் சந்திர போஸும் வந்து ரொம்ப நெருங்கி நண்பர்களா இருப்பாங்க, இவங்களுடைய வட்டாரத்துல அவங்க இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழர்கள் எல்லாருமே வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரிச்சது, காங்கிரஸ்குள்ள போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்கனார் அப்படிங்கிற அவருடைய ஒரு முயற்சினால அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து தமிழனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் புக்ல இருக்கும், ரைட்? அப்போ இவங்க காங்கிரஸ் வந்து வெளிவரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட்டர்ஸா யாரெல்லாம் உள்ள இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் 4.5 மில்லியனா இருந்தக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது 1.4 மில்லியன் அளவுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சது ரீசன். ஓகேங்களா? இதுவும் ஒரு பிரச்சனை. காங்கிரஸுக்குள் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரெல்லாம் காந்தியை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த மேல்மட்ட தலைவர்கள் எல்லாருமே சுபாஷ் சந்திர போஸை வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரை ஒதுக்கி விடப்படுறாங்க. ஓகேங்களா? அதனால கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல வேண்டாம், காந்திக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவருடைய பதவி வந்து துறக்குறாங்க. போஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார் அந்த பதவி நிரக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜேந்திர பிரசாத் தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு போஸ்க்கு அடுத்தது. ஓகேங்களா? இப்படி வந்து இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் காங்கிரஸ்குள்ளதான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், காங்கிரஸ்ல ஒரு அங்கமா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. சோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1938ல. ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் 1938ல ஃபார்வர்ட் பிளாக். 38, 39 இந்த பீரியட்ல ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இதுவும் எதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் அவங்களுடைய பதவிகள்ல இருந்து திருந்தாலும் நான் காங்கிரஸ்குள்ளதான் பணியாற்ற விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? சோ ஆனாலுமே என்ன பண்ணிருக்காங்க, ஆகஸ்ட் 1939ல காங்கிரஸ்னுடைய எல்லா பொறுப்புகள்ல இருந்துமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் விடுவிக்கப்படுறாரு. அப்படி இருந்துமே இவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது, காங்கிரஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸுக்கு இருந்திருக்காது. ஓகேங்களா? அடுத்தது லாகூர் தீர்மானம். சோ லாகூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அங்க வந்து ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க, அங்க ஒரு தீர்மானம் நடக்கப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டைம்ல ஒரு பக்கம் நம்ம இப்போ ஒரு ப்ரெஷரான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா காங்கிரஸுக்கு, அது என்ன, இந்த சைடு ஆகஸ்ட் கொடைன்னு சொல்லிட்டு டொமினியன் அந்தஸ்து இல்லாத ஒரு அந்தஸ்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கு பிரச்சனை, அவரும் காங்கிரஸ் வெளிவராங்க, காங்கிரஸோட சப்போர்ட்டர்ஸ் அப்படியே கம்மியாயிட்டே வராங்க. இதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. சோ எதையுமே வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனி தொகுதி வேணும், சோ எங்களுக்காகன்னு சொல்லிட்டு இந்தியா முஸ்லிம் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுங்க, வகுப்பாத கலவரங்கள் அப்படிங்கிறதும் நிறைய நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து ஒரு நிலைப்பாடு நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாகூர் தீர்மானம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு புறம் தேதி அறிவிக்கப்படாத டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. போரில் பங்கெடுத்தால் அது முடிவுக்கு பின் விடுதலை வழங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ நீங்க எங்களுக்கு போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும்னு ஒரு நெருக்கடி வந்து நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இதுவுமே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு சார்ட் வச்சும் நம்மளால கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு அராஜக போக்கு நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கான தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு பெருசா இருக்கு. சோ இதுவும் ஒரு சைட் ஆஃப் இஷ்யூஸா போயிட்டு இருக்கு. இந்த இஸ்லாமியர்கள் தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1930ல இருந்தே ஆரம்பிக்குது கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில. ஓகேங்களா? ஆனாலுமே என்ன ஆகுது, இந்த காலகட்டத்துல அது ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாவே நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்குன்னு சொல்லி தனி நாடு வேணும், அப்படி இல்லைன்னா சில பகுதிகள் வேணும். முதலே பார்த்திருப்போமா, பஞ்சாப்ல வந்து பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி நிலவரைகள் கொடுத்திருப்பாங்க. சோ மேல நம்ம பார்த்திருப்போம் முஸ்லீம் லீக்குடைய கோரிக்கைகளை நம்ம பார்த்திருப்போம். சோ அங்க சில பகுதிகளை எங்களுக்காக சொல்லி கொடுத்துருங்க, எங்க வந்து எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கோ அது நாங்க தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. ஒண்ணு எங்களுக்கு தனிநாடு வேணும், இல்ல எங்கெல்லாம் நாங்க பெரும்பான்மையா இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ இந்த அப்படிங்கக்கூடிய நிலையில இருந்து 1940 மார்ச் 23ல லாகூர்ல ஒரு தீர்மானம் நடத்துது. இந்த தீர்மானத்தின் மூலியமாக ஒரு முக்கிய கட்டத்தை நெருங்குறாங்க. இத்தகைய கோரிக்கையை முஸ்லீம் லீக் கட்சியும் அதன் ஆதரவாளர்களும் முன்வைக்க காலனி ஆட்சியாளர்கள் தான் தூண்டுதலா இருக்காங்க. அகைன் அவங்களுக்கு தேவை பிரித்தாளும் கொள்கை. இங்க வந்து நம்மளுக்காக சொல்லிட்டு ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக கூடாது, அமைதியான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்க தெளிவா இருக்காங்க. அந்த காரணத்தினால இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூண்டுதல்களை இவங்களே வந்து அப்போஸ் பண்ணி இனிமே சப்போர்ட் பண்ணி ரொம்பவே வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீர்மானத்தின் மூலமா பிரிட்டிஷாரர் போர் நடவடிக்கைகள்ல காங்கிரஸ் உடைய ஆதரவை வேண்டுறாங்க. முதலே சொல்லியிருப்போமா, செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காதனாலதான் காந்தி வெளியேறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம் லீக்களுடைய வகுப்பாத கலவரங்கள் நடக்கிற ஒரு காரணத்தினால இவங்க கிட்ட பேச்சுவார்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவசியமே அவங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா ஏற்கனவே அங்க இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது அமைப்பு ரீதியில் காங்கிரஸ் இக்காலகட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில வலுவிழந்து காணப்பட்டுச்சு. சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் என்ன ரீசன், போஸை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க, அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு வந்து கம்மியா இருந்திருக்கும். 4.5 மில்லியன் எங்க இருக்கு, 1.10 மில்லியன் எங்க இருக்கு, அந்த மாதிரியான மக்களுடைய ஆதரவுங்க குறைஞ்சிருக்கும். இந்த எல்லா பிரச்சனையுமே போயிட்டு இருக்கு. அதன் தலைவர்கள், அப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் அச்சு நாடுகளுடைய விச் இஸ் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான்
கொள்கைகளுக்கு எதிரான பிரிட்டிஷாருடைய போர் அப்படிங்கறதுனால தங்கள் ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்களாட்சியை பாதுகாக்கும் பொருட்டும் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறத உணர்றாங்க. ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ காங்கிரஸ்ல ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கா, அதனால என்ன பண்றாங்க, அச்சு நாடுகள் இவங்களுக்கு யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ அந்த அச்சு நாடுகள் மூலமா, அந்த அச்சு நாடுகள் யாரா இருக்காங்க, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்களுடைய கொள்கைக்கு எதிரா பிரிட்டிஷாருடைய போர் கொள்கை இருக்கு. ஓகே, சோ நம்மளுக்கான சாதாரண செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கான கொள்கைகளுக்கு எதிராகவும் இருக்கு, அதே சேம் டைம் அவங்களுடைய ஆதரவு, யாருடைய ஆதரவை, சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அச்சு நாடுகளுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்களான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. ஏன்னா பின்னாடி என்ன ஆகும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால திருப்பி அவங்க எல்லாம் இந்தியாவை படையெடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சர்வாதிகாரத்துக்கு அப்போஸ் பண்ணிருக்கணும், மக்களாட்சிக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது போஸ் மட்டும்தான் நேச நாடுகளோட ஒத்துழையாமல் அச்சு நாடுகளை ஆதரிக்கிறாரு. என்ன ரீசன்? எனக்கு நீ எதிரிதான், கரெக்ட், ஆனா உனக்கு மெயின் எதிரி யாரு? நம்ம எல்லாத்துக்கும் மெயின் எதிரி யாரு? பிரிட்டிஷர்ஸா இருக்காங்க. சோ அப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம அவங்கள அப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அவருடைய கொள்கையை முன்வைக்கிறாரு. அதனாலதான் மத்த எல்லாரும் நேச நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் போஸ் மட்டும் அச்சு நாடுகளை சப்போர்ட் பண்றாரு. இது எல்லாமே 1930 ஒரு முக்கியமான போக்குகளா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டங்களை ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தாங்க. ஜப்பான் தென்கிழக்கு ஆசியா பகுதியில் முன்னேறி வந்ததும் பிரிட்டிஷ் படைகளுடைய வீழ்ச்சியும் நிலைமையை பெரிதும் மாற்றின. இப்ப என்ன பண்றாங்க, ஜப்பான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்க ஆரம்பிச்சிச்சா, சரி இவங்களை கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, பிரிட்டிஷர்ஸ் இங்க தோக்கடிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி தோக்கடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த ரீசனால விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகள்ல இந்தியர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியல, தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் நம்ம கிட்ட கேட்கிற அளவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வின்சென்ட் சர்ச்சில், சோ அவர் தான் முதல்ல வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறவர் தான் இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸை காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்கிறாரு. என்ன வேணா பிரச்சனையா இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன வேணா தேவைகள் இருந்துட்டு போட்டோம், அது எல்லாமே நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இப்ப எங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய கட்டத்துக்கு இவங்க வராங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்து முஸ்லிம் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, முஸ்லிம்ஸ் இவங்களை அப்போஸ் பண்றாங்க, இது அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜப்பான் எப்ப அவங்களுடைய போர் நடவடிக்கைகளை முன்னேறி வராங்க அப்படின்னு தெரிஞ்சதோ பிரிட்டிஷர்ஸ்க்கு பயம் வர ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கோரிக்கைகளை கேட்க வராங்க. சோ யார் கேட்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் வரது கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்றது. இவங்க தான் சொல்றாங்க, ஓகே நான் உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன முயற்சிகள் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.